தீபாவளி இனிப்புகளை அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து கணினியை உயிர்ப்பித்தாள் மகி. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருந்தது. ஹாய் ஸ்வீட், நல்லா இருந்தது. ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப்? ராம் அனுப்பியிருந்தான். தேங்க்ஸ் யா, நல்லா இருந்தது என்று ரிப்ளை அனுப்பினாள் மகி. மகியின் மனதில் குளிர்காற்றின் சாரல். முகத்தில் புன்னகை தவள வேலை செய்து கொண்டிருந்தவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு நின்றாள் திவ்யா. என்னடி அமுல் பேபி, தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? மகி மனதில் ஒன்றும் நினைக்காததால் சிரிப்பின் காரணத்தை கூறினாள். யார் ராமா? இவ்வளோ பேசினது? நான் வந்து இத்தனை நாளில் அவர் யாருக்கிட்டவும் 2 வார்த்தை தொடர்ந்து பேசி பார்த்ததில்லை. இப்போ என்னடானா நடக்கட்டும் நடக்கட்டும் என்றாள். ஏய், உடனே ரொம்ப ஓட்டாத, போய் வேலையை பாரு என்றாள் மகி. எல்லாம் நேரம்டி என்று சென்று விட்டாள் திவ்யா. இடைவேளையில் தோழிகள் அனைவரின் காதுகளுக்கும் விஷயம் பரவ மகியை கிண்டல் செய்து வாட்டி எடுத்து விட்டார்கள். ஒரு எல்லைக்கு மேல் பொறுக்க முடியாமல் மகி அனைவரிடமும், ஆமா நான் வர சைட் அடிக்கிறேனே வச்சுக்கோங்க, அதுக்கு இப்போ என்ன என்றால் வீம்பாய். அவ்வளவுதான். அன்றைய இடைவேளை எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லணுமா? தன் இடத்தில் வந்து அமர்ந்தவளிடம் மீண்டுமாக திவ்யா வந்து, ஹே சாரிடி, சும்மா விளையாட்டுக்குத்தான் அவங்க கிட்ட சொன்னேன், இப்படி ஆகும்னு நினைக்கல என்றார். சேச்சே திவி, எதுக்கு சாரிலாம் சொல்கிற? ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே. என்ன ஒன்று, நம்ம கூட்டம் சும்மாவே ஆடுவாங்க, இதில் இப்படி ஒரு சலங்கை வேற கிடச்சிருச்சு, இனி பின்னி எடுத்துருவாங்க, சமாளிப்போம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்றால் சிரித்து கொண்டே சினிமா பாணியில். இவளை இப்படி கலாய்ப்பதே தினமும் வாடிக்கையாகிவிட்டது தோழிகளுக்கு. ஆனால் அனைவருக்கும் அசராமல் ஈடு கொடுப்பாள் நம் மகி. இவ்வாறாக நாட்கள் செல்ல டீம் அவுட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்ய கூறி அறிவிப்பு வந்தது. சத்யா வாலண்டியர்ஸ் பொறுப்பை திவ்யா மகியிடம் ஒப்படைத்து இருந்தார். திவ்யா அவுட்டிங் செல்ல வேண்டிய இடம், உணவு போன்ற பொறுப்புகளையும் மகி யார் யார் வருகிறார்கள் என்று கணக்கெடுக்கும் பொறுப்பையும் பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொருவராக முடித்துவிட்டு பரணியிடம் வந்தவள் அவனது வருகையை உறுதி செய்துவிட்டு சிநேகமாய் புன்னகைத்து நகர்ந்தாள். இன்னும் மீதும் இருப்பது ராம் மட்டுமே. ஏனோ அவனிடம் நேரில் பேசுவதற்கு படபடப்பாய் உணர்ந்தாள் மகி. வழக்கம் போல் சேட் விண்டோவை ஓப்பன் செய்து டைப் பண்ண ஆரம்பித்தாள். ஹாய் ராம். ஹாய் மகி, சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த் டீம் அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க, உங்கள் அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் கொடுத்துடுவேன் என்று கேட்டாள். இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இதுவரை போனதும் இல்லை, எதுக்கும் என்ன டவுட் லிஸ்ட்லேயே வச்சுக்கோங்க, வில் கன்ஃபார்ம் யூ ஷார்ட்லி. நீங்கள் போகிறீங்களா என்று கேட்டான். சேம் தாட் தான் ராம், மோஸ்ட்லி போக மாட்டேன், பட் அட்ஸ் அ வாலண்டியர், நேம் கொடுத்து தான் ஆகணும் என்றான். ஓ யா, அண்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்று கேட்டான். டீமில் எல்லோர் நம்பரும் இருக்குது, ஜஸ்ட் ஃபார் ஆன் எமர்ஜென்சி என்று கேட்டான். இது என் நம்பர் என்று அனுப்பினான் அவளுக்கு. அவளும் அவள் நம்பர் அனுப்பினாள். ஓகே தேங்க்ஸ் என்றான் ராம். ராம் அண்டு பரணி மதிய ஷிஃப்டில் இருப்பதால் இரவு உணவு அலுவலகத்திலே முடித்து விடுவர். அன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பரணி, அந்த பொண்ணு இன்னைக்கு என் பிளேஸுக்கு வந்தாடா ராம் என்றான். எந்த பொண்ணு என்று அறியாதவன் போல் கேட்டான். ஏனோ பரணி மகியை பற்றி பேசுவதை அவன் மனம் விரும்பவில்லை. அதான்டா நியூ ஜாயினி மகி. ஓ என்றான். என்னோடா அந்த பொண்ணை பார்த்தா மற்ற பொண்ணுங்களை மாதிரி கலாய்க்க தோணலை என்றான் சீரியஸாய். ஏதோ ஒரு இனம் புரியா படபடப்பு ராமின் மனதினுள். ஏண்டா என்னாச்சு என்றான் ராம். இல்லடா, அந்த பொண்ணு பேசுகிறத பார்க்கும்போது ஒரு குழந்தை ஃபீல் வருதுடா, எனக்கு தங்கை இருந்திருந்தா இப்படி தான் இருக்கும்னு தோணுது மச்சி என்றான் பரணி. ஃபூ, இவ்வளவுதானா என்றான் ராம். டேய், எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதானான்னு சொல்கிற என்றான் கடுப்புடன். நீ கொடுத்த பில்டப்பில் என்னவோ ஏதோன்னு நினச்சிட்டேன்டா பரணி. சரி சரி, தங்கச்சியாவே நினச்சிக்கோ. நீயும் எவ்வளோ பேர் கூட தான் கனவுல டூயட் பாடிட்டே இருப்ப. கொஞ்ச நாள் மலர்களை போல் தங்கை உறங்குகிறான்னு பாடு, எல்லாம் என் நேரம்டா. சரி, அவுட்டிங் பற்றி என்ன பிளான் பண்ணியிருக்க? நான் என் தங்கச்சி கூப்பிட்டதுக்காகவே போக போகிறேன் என்றான் பரணி. ஓ அலம்பல் தாங்களடா நண்பா, நான் யோசிச்சு சொல்கிறேன்டா. நீ போகிறேன்னா நானும் வர ட்ரை பண்ணுறேன். சரி மச்சி, டயம் ஆச்சுடா, கிளம்பலாம் என்று சென்று விட்டனர். அன்றிலிருந்து மகியும் ராமும் பொதுவான குறுஞ்செய்திகள் பரிமாறிக்கொள்வது வாடிக்கையானது. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. அன்றைய பொழுது அழகாக விடிந்தது. மகியும் திவ்யாவும் அவுட்டிங் ஏற்பாடு செய்திருந்த ரிசார்ட்டிற்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தனர். ஒரு வழியாக இங்கே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டே, மீரா மட்டும் கம்பல் பண்ணலைன்னா மேடம் எஸ்கேப் ஆகியிருப்பதானே என்றாள் திவ்யா. ஆமாடி, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஹாஸ்டலில் நிம்மதியாக தூங்கியிருப்பேன், இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க என்று சலித்து கொண்டான்.
அப்போது அவளது அலைபேசி அழகாக சினுங்கியது. மௌனமே உன்னிடம், அந்த மௌனம்தானே அழகு. பார்வைகள் போதுமே, அதில் பாசை பேசி பழகு. திரையில் தெரிந்த என்னை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தால் அதில் வந்த நேம் ராம். அவன் நம்பரை பதிவு செய்த உடனே இந்த பாடலை தான் ரிங்டோனாக வைக்க தோன்றியது அவளுக்கு. திவ்யாவின் அதட்டலினால் சுய நினைவிற்கு வந்தவள் அதை ஆன் செய்து அழைப்பை ஏற்றாள். ஹலோ மஹி, திஸ் இஸ் ராம். சொல்லுங்க ராம். இல்லை, நான் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கேன். அங்கேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்கலாம்னு பண்ணேன். ஓ, நான் ஆண்டவே ராம். பட் வேன் வந்துடுச்சுன்னு சொன்னாங்களே. நான் வேணா யார்கிட்டையாவது கேட்டு சொல்கிறேன். 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே மகி, கேட்டு சொல்லுங்க. ஹே வெயிட் மகி, வேணா பார்த்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஹெல்ப். நீங்கள் பார்த்து வாங்க. பாய். ஓகே ராம், பாய் என்றான். பேசி முடிக்கவும் அவர்களின் பேருந்து நிறுத்தம் வரவும் சரியாக இருந்தது. இருவரும் வேனில் சென்று அமர்ந்தனர். ராம் மகியை பார்த்து சிநேக புன்னகையை உதிர்த்தான். 20 நிமிடத்தில் ரிசார்ட்டை அடைந்தனர். அன்றைய நாள் முழுவதும் இனிமையாக கழிந்தது. உள்ளரங்க விளையாட்டுகள், ஆட்டம் பாட்டம் என நேரம் போனதே தெரியவில்லை அனைவருக்கும். பரணிக்கும் மகிக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு துளிர்ந்திருந்தது. அண்ணா என்றே அழைக்க ஆரம்பித்திருந்தார் மகி. இரவு 9 மணி அளவில் விடுதியை அடைந்தார் மகி. திவ்யாவிற்கு ரீச்டு சேவ்லி என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு நகர போனவள் மீண்டும் வந்த மெசேஜ் டோனில் மொபைலை பார்வையிட்டாள். 2 மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் காட்டியது. ஒன்று பரணியிடம் இருந்து, ஓய் குட்டி பொண்ணு ரீச்டா, சிரித்து கொண்டே அதற்கு பதிலளித்தவள் அடுத்த மெசேஜை திறந்தாள். யாருன்னு சொல்லணுமாங்க, நம்ம ஹீரோ சார் தான். ஹாய் மகி, மெசேஜ் மீ ஒன்ஸ் யூ ரீச்டு, டேக் கேர். விசித்திரமாக இருந்தாலும் ஏனோ அவள் மனம் குத்தாட்டம் போடுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. ரீச்டு சேவ்லி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன், ஃபீலிங் ஹாப்பி, யூ டு டேக் கேர் என்று அனுப்பினாள். பரணியிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. மகி, ரெசார்ட் பில் எல்லாம் ராம் கிட்ட இருக்கு, நாளைக்கு கொண்டு வர சொல்றியா? நான் நம்பர் அனுப்புகிறேன். ஐ ஆம் சிட்டி ஆன் த வே, பேட்ரி வேற டவுனாக இருக்கு என்றான். நான் சொல்லிடுறேன் அண்ணா, அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓ ஓகேடா. அட பாவி, ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு ஃபோன் நம்பர் வர வாங்கியிருக்கியா? நான் இன்னைக்கு நம்பர் வாங்கும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலையடா. இருடி உனக்கு இருக்கு என்று நண்பனை மனதினும் தாளித்து எடுத்து கொண்டிருந்தார் பரணி. படுக்கையில் படுத்த மகிக்கோ ஏனோ தூக்கம் வர மறுத்தது. பக்கத்து அறையில் வானொலியில் பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. மௌனமான நேரம், இள மனதில் என்ன பாரம். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள், இது மௌனமான நேரம், இள மனதில் என்ன பாரம். ஏதேதோ எண்ணங்களில் தவித்தவள் அதிகாலையில் கண்ணயர்ந்தாள். முந்தைய நாளின் உற்சாகத்தோடு வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் மகி. அதற்கு இன்னொரு காரணம், இன்றிலிருந்து மகியும் மதிய நேர ஷிப்டிற்கு மாற்றப்பட்டிருந்தாள். கேபிற்காக விடுதி வாயிலில் காத்திருந்தவள் முன் சுமோ வந்து நின்றது. வண்டி என்னை சரிபார்த்து விட்டு முன் இருக்கைகள் நிறைந்து இருக்க பின் கதவை திறந்து ஏறினாள். ஒரு ஆண் ஒரு பக்கத்தில் அமர்ந்து இருக்க நிமிர்ந்து பார்க்காமலே மறுபுறம் சென்று அமர்ந்தாள். சிறிது தூரம் சென்றிருக்க ஏனோ எதிரில் இருப்பவர் தன்னையே பார்ப்பது போன்ற உணர்வு எழ நிமிர்ந்து பார்த்தவள் பேச்சிலிருந்து இருந்தாள். ஏனெனில் எதிரில் இருந்தது சாச்சாத் நம்ம ராம் தான். என்ன ராம், நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல, நான் யாரோன்னு ரொம்ப அன்னீசியாக ஃபீல் பண்ணேன் என்றால் புன்னகையோடு. இல்லை, நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, சரி பப்ளிக்காக சீன் கிரியேட் பண்ண வேண்டாம்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன். எப்படியும் கீழே இறங்கினா அப்புறம் கண்டிப்பாக பேசியிருப்பேன். அப்புறம் புது ஷிஃப்ட்டு எப்படி இருக்குது? மார்னிங் லேட்டாக எழுந்தால் போதும், ஸோ ஜாலியாக தான் இருக்குது என்றாள். அது என்னவோ கரெக்டு தான். நைட்டு எவ்வளோ நேரம் வேணால் முழிச்சிருக்கலாம், ஆனால் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை. அண்டு ஃப்ரம் டுடே கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனில் ஸ்டார்டிங். நீங்கள் எதுலையாவது பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா மகி? இன்றைக்கி தான் அதை பற்றி டிஸ்கஷன் இருக்குது, அகல்யா கூப்பிட்ருந்தாங்க, போனாதான் தெரியும் என்றான் அவனிடம்.